Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 50 days weight loss challenge ரிசல்ட் தான் வந்து பார்க்க போறோம். அது போக இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட வெயிட் இன்னைக்கு எப்படி இருக்குன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாவோ ஒரு மோட்டிவேஷனாவோ கண்டிப்பா வந்திருக்கும். சோ வாங்க, இந்த 50 days weight loss challenge ரொம்ப சூப்பரா வந்து முடிச்சாச்சு. எல்லாருமே வந்து சூப்பரா நீங்களும் முடிச்சிருந்தீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியா இல்லாதனால இல்ல வீட்டுல குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாதனாலயோ சில விஷயங்களால வந்து சம்டைம் வந்து பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சில டைம் சீட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் இந்த 50 days வந்து முடிச்சோம். சோ அதுல எவ்வளவு வந்து வந்திருக்கோன்ட்டு பாக்கலாமா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல தான் டக்குன்னு வந்து வயிறு வந்து ஏறிடுங்க. சோ அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்துச்சுன்னா 38 39 ஆயிடுச்சு. அந்த தொப்பை மட்டும் மேல் தொப்பையா இருக்கிறனால எனக்கு வந்து 38 இன்ச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. 38 பக்கத்துல வந்துருச்சு. 38 இன்ச்சு வரைக்கும் வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 34 இன்ச்சுல வந்து என்னோட இன்ச்சு வந்து இருக்கு. சோ இன்ச் லாஸ் எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காக அதுக்கப்புறம் என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 63ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 58 சம்திங்ல வந்து கிட்டத்தட்ட 5 kg வந்து குறைச்சாச்சு. சூப்பர் சூப்பர். சோ வாங்க மத்த எல்லாரோடதையும் பார்க்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சொன்னது என்னன்னா 50 days weight loss challenge சூப்பரா முடிச்சிட்டீங்க சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இது மாதிரி நிறைய சேலஞ்ச் வந்து முடிச்சிருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய வந்து பண்ணுவோம் கண்டிப்பா. சரிங்களா? நிறைய பேர் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து சித்ரா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து 85 kgல இருந்து 75 kg வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 10 kg குறைச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் கனிநிலா சிஸ்டர் அவங்க வந்து 62ல இருந்து 58 வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் சாந்தி சிஸ்டர் வந்து 68ல இருந்து 62 வந்து வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் வந்து காளி சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 73 kg வந்திருக்காங்க. அது 42 டேஸ்லயே வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் மீரா ஃப்ரம் பெங்களூர்ல இருந்து 87ல இருந்து 71 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் வந்து டெய்லி vlog போடுங்க சிஸ்டர், ரொம்ப மிஸ் பண்றோம், மிஸ் யூன்னு அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மிஸ் யூ டூ எல்லாருக்குமே. கண்டிப்பா நான் என்னை மிஸ் பண்ணலாம் வாய்ப்பு கிடையாது. டெய்லி ஏதாவது ஒரு vlog போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். சோ அதனால கவலைப்படாதீங்க. சரிங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளே ஒரு ஆள் வந்து மிஸ் பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளவு பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா. அப்புறம் பூஜான்னு ஒரு சிஸ்டர் வந்து 72ல இருந்து 65 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் அஸ்மின்றவங்க வந்து 86ல இருந்து 61 வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் கஜலட்சுமி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொல்லியிருந்தீங்க. சூப்பர். அப்புறம் வந்து உங்க ஜெயப்பிரியா சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. உங்களை விட உங்களோட வியூஸ் எவ்வளவு போகுதுன்னு நான் வந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன் சிஸ்டர். அண்ணி கண்டிப்பா நீங்க வந்து சீக்கிரமா நல்லா வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் சண்முக பிரிய சிஸ்டர் வந்து 63ல இருந்து 59 வந்து வந்திருக்காங்க. சூப்பர் 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 சிஸ்டர். ஆனா சம்டைம் வந்து சீட் எல்லாம் பண்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ரெகுலரா பண்ணி குறைச்சிடலாம் நினைச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க 68ல இருந்து 59 வந்துட்டேன். நான் ரொம்ப நாளாவே வந்து பண்ணிட்டு இருந்தேன் சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். கன்சிஸ்டன்டா நம்ம வந்து பண்ணும்போது நிறைய பேர் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. சில டைம் சீட் பண்றது, சில வீட்டுல உள்ள பிரச்சனைகள்ல நம்ம வந்து சம்டைம் ப்ரோக் ஆயிடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து கம்மியா இருக்கு. ஒரு சிலருக்கு பரவாயில்ல, கண்டிப்பா பண்ணிடலாம். அப்புறம் வந்து 75ல இருந்து 73 kg வந்து ஒரு 2 kg வந்து லாஸ் பண்ணிருக்காங்க 15 டேஸ்ல, 15 நாள்ல. ஏன்னா நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்களா கிடையாது, இடையில இருந்து வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ பரவாயில்ல, நம்ம எப்படின்றத வழிகாட்டியாச்சு. அது மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம சீக்கிரமாவே சேலஞ்சஸ் போட்டுருவோம். சரிங்களா? அப்புறம் அனிதா சிஸ்டர் வந்து 80 kgல இருந்து 75 kg வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 68ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 63 ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்களோட நேம் என்னன்னு எனக்கு வந்து அதுல வந்து நேம் ஐடி வந்து சரியா தெரியல. சோ அதனாலதான். அப்புறம் கம்மங்கூழ் வந்து குடிக்கலாமான்னு கேக்குறீங்க. ரொம்ப நல்லதுங்க. கம்மங்கூழ் கேப்பக்கூழ்லாம் ரொம்ப நல்லது, குடிக்கலாம். காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அதுதான் 50 டேஸ்ல நீங்க வந்து எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. 5 kg கிட்டத்தட்ட பண்ணிருக்கேன். 63ல இருந்து 58க்கு வந்திருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் திவ்யா சிஸ்டர் வந்து 62ல இருந்து 51 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் பிரபா சிஸ்டர் வந்து 80ல இருந்து 76 வந்திருக்கேன். அப்பப்பதான் வந்து நான் நிறைய சீட் டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சிஸ்டர். இருந்தாலும் தொடர்ந்து பண்ணுங்க, நீங்க கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிணி அப்புறம் நாகராஜ்ன்ற அண்ணாக்கும் ஹரிணி சிஸ்டருக்கும் நாகராஜ் அண்ணா அவங்க 2 பேருக்குமே
சேம் டேல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பர்த்டே வந்திருக்கு. ஸோ அவங்க 2 பேருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும். இந்த மாதிரி யூனிக்கா வர்றதெல்லாம் பெரிய விஷயம், பர்த்டே ஒரே மாதிரி வர்றது. ஸோ சூப்பர் சிஸ்டர், ஹாப்பியா இருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜோதி சிஸ்டரோட பையன் நவீன் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பா. நீங்க நினைச்சது எல்லாமே அச்சீவ் பண்ணணும், சந்தோஷமா இருங்க சரிங்களா. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் நீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெர்லின் சிஸ்டர் வந்து 68ல இருந்து 64, இவங்க வந்து திருநெல்வேலியில இருந்து. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அப்புறம் நிரோசினி சிஸ்டர் வந்து 74ல இருந்து 69 வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஆர்த்தி சிஸ்டர் வந்து 87ல இருந்து 80 kg வந்து 45 டேஸ்லயே வந்திருக்கேன்னு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் இல்லைன்னா ரெசிபி குளருது மோட்டிவேஷனாவோ இல்ல ஒரு ரெசிபியோ இல்ல டிப்ஸோ வந்து ஏதாவது ஒரு விளாக் போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் அதை வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். சோ கவலைப்படாதீங்க. இல்ல இந்த வெயிட் எப்படி மெயின்டைன் பண்றேன்றது கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. இதுதான் கேட்டிருந்தீங்க. இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல மட்டுமே பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணவங்க, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சோ பரவாயில்ல. அடுத்தடுத்த வீடியோல சில பேர் வந்து ஏன்னா நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோன்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. சோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இவ்வளவு பேர் பாருங்க, இதெல்லாமே மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம் சூப்பராவே. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது. நானுமே நல்லா வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன், நீங்களும் என்ன பார்த்து வெயிட் லாஸ் பண்ணிக்கன்னு நினைக்கும் போது நம்மளால எல்லாரும் வந்து பயன்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா வந்து குறைச்சிடலாம் சரிங்களா. சோ அவ்வளவுதான். இன்னைக்கு என்னடா ரெடி ஆகி நிக்கிறேன்னு பாக்குறீங்களா, என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே சரிங்களா. ஜோதி இருக்காங்களா, என்னோட ஃப்ரெண்ட் ஜோதியோட நாத்தனார் அவங்களுக்கு வந்து பர்த்டே. சோ அங்கதான் கிளம்பிட்டோம். சோ அதனாலதான் டக்கு டக்குன்னு வந்து விளாக் எடுத்துட்டு இருக்கேன். சோ அதையும் இந்த விளாக்ல எல்லாமே மிக்ஸ்டா இருக்க போது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. வாங்க டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.65. இந்த 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சிலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா 58 சம்திங் கொண்டு வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து மெயின்டைன் பண்ற வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நிறைய பேர் வெயிட் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகலாம் காலையில வெதுவெதுப்பாட தண்ணிங்க. பொதுவாக வெயிட் லாஸ் பண்றோம் பண்ணலைன்னா இல்லைங்க, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு எதுவும் எடுக்கக்கூடாதுங்க. ஏதாவது இந்த மாதிரி தண்ணியோ ஏதோ ஒன்று குடிச்சிருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு செஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு இருந்தது. ஸோ தம்பிக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ணிட்டு அதில் வந்து கெச்சப் வந்து தடவி கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சா. ஸோ அதனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வந்து மாவு வச்சுருந்தேன். முன்னாடியே வெளில எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது. ஸோ அதனால மஞ்சப்பால் தான் வந்து கொடுத்தேன் காலைல குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி தண்ணி எல்லாம். அதுக்கப்புறம் வந்து காஃப் சிரப் கொடுக்க மறந்தாச்சு. ஸோ போகிற டயத்தில் அவங்க அப்பா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தம்பியை கிளப்பி விட்ருவாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ கிளப்பிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் வந்து விடுறதுக்காக போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தான் வந்து போட்டேன் நான். காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சப்பாத்தி, அப்புறம் அந்த தக்காளி தொக்கு நேற்று வச்சதையும் நல்லா சுண்டை வச்சுருந்தேன். சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் பிரெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த இது மாதிரி ஒரு பன்னு மாதிரி. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி வச்சு தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ஹெல்த்தியாக தான் இன்றைக்கும் சாப்பிட்டாச்சு காலையிலேயே வந்து. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. ஸோ அதனால் சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பீனட் பட்டருங்க, இது சாக்கோ போட்டது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்பூன் வந்து ஒரு சாக்லேட் ஃபீலில் சாப்பிட்டேங்க நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எப்போவுமே கையோட வந்து கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தலையெல்லாம் பின்னிலாம் போட்டிருக்கேன் பாருங்க நல்லா. அப்போ தாங்க இந்த வெயிலுக்கு தாக்குப்படி ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டும் வீட்டில் தான் இருந்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தாங்க. ஸோ அதனால அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் 2 பேருக்குமே காஃபி போட்டுக்கிறதுலாம் சொல்லிட்டு போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு புதினா தான் வந்து இருந்ததுங்க நிறையா. ஸோ அதெல்லாம் ஆஞ்சிட்டு புதினா சாதம் பண்ணிக்கலாம். அப்புறம் காலிஃப்ளவர் இருந்தது, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு காலிஃப்ளவர் 65 பண்ணிக்கலான்ட்டு இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா. ஸோ அது, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா சிக்கன் மசாலா,
அது வந்து சேர்த்தேன் நான். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சில பேர் வந்து பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து லெமன் வந்து பிழிஞ்சுப்பாங்க. ஸோ நான் லைட்டாக இதிலே இப்போ பண்ணிடுவேன், நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து அரிசி மாவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டு வரதுக்காக ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. சின்னவரும் அதுக்கு அவங்க கூட கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 1:30க்கே முடிஞ்சிடும் சொன்னால் சீக்கிரமாக கூப்பிட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் எங்கிட்ட அரிசியை கலைச்சி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு, சரி துணியை வந்து மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுட்டு இருந்தோம். அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். நம்ம சமையல் முடிச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும். அதை வந்து காய போட்டுடலாம், வெயிலுக்கு டக்குன்னு காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து புதினா மல்லித்தலையெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை வந்து சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதுக்கப்புறமா இதுக்கு அது காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். நம்ம வந்து பூண்டு மட்டும் கூட சேர்க்கலாம், ஆனால் நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறமா அதை வந்து அரைச்சிக்கிட்டு ஒரு குக்கரில் வந்து கடுகு, சீரகம், ஒரே ஒரு பட்டை துண்டு அதையும் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தையும் சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் தாங்க. ஏன்னா புதினா மல்லித்தலைலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அது வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுருளை சுருளை வதக்கிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து அப்புறம் காஞ்சு போயிடும் இல்லையா, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தேவையான தண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோதான், சிம்பிள் சாதம். இன்னும் வேறு மாதிரியே நம்ம சாதம் வடிச்சிட்டும் செய்யலாம். அந்த மாதிரியும் நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக செஞ்சு விட்டுட்டேங்க. குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலான்ட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவுலாம் போட்டால் நல்லா இருக்குங்க, கிறிஸ்பியாக சூப்பராக வந்து வரும். யாருக்கெல்லாம் அந்த காலிஃப்ளவர் 65லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சூப்பராக வந்து கருக்கு முறுக்குன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. நல்ல ஒரு சூப்பரான இதுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து புதினா சாதமும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் நிறைய புதினா போட்டு செஞ்சாச்சுங்க, நல்லா இருந்தது. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சாப்பிட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ தான் புதினா சாதம். அப்புறம் நானுமே வந்து காலிஃப்ளவர் 65லாம் வச்சு சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து அடிச்சு விட்டாச்சுங்க, செம்மையாக. இனிமேல் எல்லாருக்கும் சமைக்குமா, நார்மலாக சமைக்கலாம், நமக்குன்னு ஒன்று சமைக்கலாம் தேவை கிடையாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேங்க. ஏன்னா தலையை குளிச்சு விட்டுட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்கில் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போகிறோம். ஸோ அதனால் இப்போயே வந்து குளிச்சு வச்சிடலாம், தலை குளிச்சுட்டேன்னா அதோட காயும்னு சொல்லிட்டு. அப்புறம் மிஷினில் போட்ட துணியும் ஆயிடுச்சு, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு அப்படியே தலையை கொஞ்சம் நேரம் மாடியில் 2 காய விட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை வந்து விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாரு. அதுதான் அப்புறம் கொண்டு போய் வந்து அவனை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த மூந்தால் பாசிப்பருப்பு இந்த ரோஸ்ட் பண்ணது இருக்கும்ல, சூப்பராக இருக்கும், ஃப்ரை பண்ணுறது அதுதான் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கிட்டேன், செம்மையாக இருக்கும். அப்புறமா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரெடி ஆயாச்சுங்க. ஒரு சிம்பிளாக ஒரு சுடிதார் தான் வந்து போட்டிருந்தேன் நான். இது ஸ்டிச் பண்ணதை ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தம்பிங்களையும் சிம்பிளாக வந்து கிளப்பி விட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து இந்த பிசியோதெரப்பிக்கு வந்து போயிருந்தாங்கங்க. ஸோ அதனால் அவங்க அங்கேயே இருங்க, நான் வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணாங்களா. ஸோ நான் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறமா வந்து பர்த்டே வீட்டுக்கு நாங்கள் எல்லாருமே ரீச் ஆகிட்டோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதியோட நாத்தனாருங்க. ஸோ அவங்க பர்த்டேக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ சூப்பராக எல்லோரும் வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5-6 பேர் இருக்கோங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அண்ணி நாத்தனார் இவங்க 2 பேரும் நல்லா அப்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது, நல்லா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் சூப்பராக. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏமா அப்படி பர்த்டே பேபி எப்படி கேர்ள் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு மேக்கப்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் வந்து கேக் வந்து கட் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஆளா. ஸோ நாங்கள் எல்லாருமே நின்று கேக் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஐயோ தண்ணி ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் சேர்த்து குடிச்ச மாதிரி தான் வந்து த்ரோட் ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பேசிட்டு இருந்தோம். இவங்க சோனியா என்னோட ஃப்ரெண்ட், அவங்களும் நல்லா இவங்க 2 பேரும் பாருங்க சிப்ஸை வாயோட மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் நல்லா செட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாருங்க கேக்கு
நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஒரு பீஸ் அந்த மாதிரி ஒரு வாய் எடுத்து போனேன், ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஜோதி அவங்க கிஃப்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் வந்ததுமே வந்து கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க சோனியா, இவங்களும் எங்களோட ஃப்ரெண்டு. நாங்கள் பிக்னிக் போன வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி கிஃப்ட்லாம் கொடுத்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ரெண்டு எல்லாரும் சும்மா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க பயங்கரமா. செம்ம ஆட்டம். அதுவும் பாத்தீங்கன்னா டான்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஆட முடியல. ஆளுக்கு வந்து கோஆபரேஷனே இல்லை. ஒரு ஆகிட ஒரு ஆள் ஆகிட அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஜஸ்ட் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு மூவ் அவ்வளோதான் பண்ணியாச்சு. நல்லா ஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பாட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ஸுக்கு எல்லாமே வச்சு கொடுத்துட்டோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம், சும்மா எல்லாருக்கும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரைஸு, அதுக்கப்புறம் கிரேவி, பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் கூல்ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க. 7up இது ஸ்ப்ரைட்டுன்னு நினைக்கிறேன், அதுதான். அப்புறம் வந்து அதையும் வந்து ஒரு கப் எடுத்து அடிச்சாச்சு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீட் பண்ணியாச்சு. சீட் இல்லை, இனி மெயின்டைன் தானே பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிக்கிறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி வந்துருச்சு. செம்மையாக வந்து ஃபன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ ஏன்னா வீட்டுக்கு போகணும் இல்லையா, டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கேப் புக் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி வந்தோம். ஸோ நான் ஜோதி ஃபேமிலி 2 பேருமே வந்து வந்தாச்சு. வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்பா செம்ம டயர்டாயிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா தூங்க வேண்டியதான். வீடியோ கூட நான் வந்து நைட் எடிட் பண்ணல, காலைல எடிட் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சுங்க. டெய்லியும் ஏதாவது ஒரு விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம்.